என்னுடைய காரியங்கள் எதுவும் வாய்க்காமலே போகிறது. நான் முயற்சி எடுக்கிறேன், ஆனாலும் தோற்று போன அனுபவத்தில் தான் இருக்கிறது. போராடி பார்க்கிறேன், ஆனாலும் நான் ஜெயம் கொள்ள முடியவில்லை. ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் காரியங்கள் வாய்க்கும், நான் அதை வாய்க்க பண்ணுவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். யார் செய்வது வாய்க்கும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தில் நாம் பிரியமாய் இருக்கிறோமா? இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிறோமா என்று நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். எவ்வளவோ வார்த்தைகள் கேட்கிறோம், எவ்வளவோ வசனங்கள் படிக்கிறோம். இதையெல்லாம் நம்முடைய ஆழத்தில் வைத்திருக்கிறோமா? அதன்படி நாம் நடக்கிறோமா? ஆண்டவருடைய கற்பனையின்படி நாம் நடக்கிறோமா? இல்லை மனிதனுடைய கற்பனையின்படி தான் நடக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போமே ஆனால் நமக்கு நாம் யார் என்று புரிந்துவிடும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பாதத்தில் அமர்ந்திருக்கிறவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் எது செய்தாலும் அது வாய்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார்.